ஹாய் பேக்கர்ஸ் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி நான் பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பட்டர்ஸ்காட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் வந்துட்டு நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸில் நான் வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டோடய நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 லேயர்ஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் புதுசாக நம்ம இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஸோ இதோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்துட்டு புதுசாக ஒரு சேனல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் போடுறேன். அண்ட் போக போக நீட்டாக எல்லா மெஷர்மெண்ட்டோடைய எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 லேயர்ஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஐசிங் பண்ணிடலாம். ஸோ பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருக்கு தேவையான அந்த ப்ரலைன் அண்டு கேரமல் சாஸ் இதெல்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் க்ரீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறனால ஸோ கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வந்துட்டு எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் எடுத்தது மட்டும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றனால. ஸோ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு போர்டில் வந்துட்டு க்ரீம் போட்டிருப்பேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னா கேக் வந்துட்டு ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ கீழே இந்த மாதிரி க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஐசிங் பண்ணும்போது கேக் நல்லா மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சுட்டு நான் வந்துட்டு சுகர் சிரப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் சுகர் சிரப் நம்ம வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணணும். நல்லா ஸ்டிஃப் பீக்காக க்ரீம் பீட் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் அண்ட் மிக்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நல்ல ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்துட்டு இந்த க்ரீமில் வந்துட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபில்லிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் கேரமல் சாஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரலைனும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயருக்கும் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். அண்ட் தேர்ட் லேயர் வச்சு சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரம் கோட்டும் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் க்ரம் கோட் கொடுத்து 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடு போட்ட மாதிரி ஒரு டிசைனும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் தான் வந்துட்டு போட போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரமல் சாஸை வந்துட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் நான் வந்துட்டு ஊற்றிக்கிட்டேன். அது நிறையாவே இருக்கும், எக்ஸஸாகவே உங்களுக்கு கேரமல் சாஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக டிசைனில் இந்த மாதிரி வெளியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்து இதை ட்ரிப்பிங்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் மேலே வந்துட்டு ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் பேக்கில் வந்துட்டு 1M நாசில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ் டிசைன் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். அண்ட் சிம்பிளாக இருக்க மாதிரி தான் வந்துட்டு போட்டிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லுக் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு கேரமல் சாஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்பிங்ஸ் மாதிரி மேலேயும் வந்துட்டு கொடுத்துக்கிட்டேன். அண்ட் ப்ரலைனை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் வந்துட்டு அப்படியே நிற்கிற மாதிரி வந்துட்டு வச்சுட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு வச்சுக்கிட்டேன். அந்த டிசைன் பார்க்கறதுக்கே வந்து லுக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைனு. அண்ட் கஸ்டமர் சொன்ன நேமும் வந்துட்டு எழுதியாச்சு. அண்ட் ஹாப்பி பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்பர் வந்துட்டு கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு வந்துட்டு எழுதலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் டிசைன்லாம் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக எதுவுமே இதில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு பண்ணிட்டேன். அண்ட் ஒவ்வொரு கேக்கும் பண்ணும்போது நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். ஸோ ஃபுல்லாக எங்கெங்கே என்னென்ன டிசைன்லாம் ஆட் பண்ணணுமோ எல்லாமே நான் வந்து பண்ணி வச்சுருவேன். ஸோ பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு கேக்கு. எனக்கு ரொம்பவே பர்சனலி ரொம்ப இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சொன்ன டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கும் வந்துட்டு டெலிவரி பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயும் போட்டுட்டு டாப்பர் அண்டு நைஃப் அண்ட் ஆல்சோ
கேண்டில்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்டிக்கர் வந்துட்டு நம்ம நேமில் இன்னும் வந்துட்டு பிரிண்ட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேம் எழுதிட்டு அண்ட் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு எழுதி கொடுத்துருவேன். அண்ட் சீக்கிரமே இதெல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி அப்கமிங் கேக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு போடுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.